Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back to science class from 4th standard. Chapter 16, ABC month. Okay students, already we all learned some topic and some messages from this lesson. What are they? Now recall the topics and some messages. Yes. How to make a nest. Yes. What are the things used to make nest? What are they? Arina? உங்களுக்கு தெரியுமா? Yes. Grasses, dry grasses, dry leaves, feathers and some small sticks. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெஸ்ட் மேக் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ஸோ ஹட்ஸ் அப்படின்னா அடைக்காத்தல் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ். நவ் ஸ்டார்ட் த லெசன். த sunbird makes a nest that hangs from the branch of a small tree or a bush. bush அப்படின்னா புதர் நட். ஸ்மால் ட்ரீனா சின்ன மரம், பஷ்னா புதர். ஓகே, சன்பர்ட் மேக் பண்ணது என்ன? நெஸ்ட். த சேம் ஈவினிங் வி saw a sunbird's nest. Can you guess us what its nest is made of? The nest has here grasses, thin twigs, dry leaves, cotton wool. ஓகே, அவங்க இந்த சன்பர்ட்ஸ் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சு நெஸ்ட் மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஓகேயா? ஸ்பைசஸ் ஆஃப் கிளாத், ரிச் அண்ட் ஈவன் ஸ்பைடர்ஸ், cobwebs. When I look through the binocular, I would see a thick in the nest. Yes. அந்த நெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கா. வேவ் பேர்ட்ஸ் திக்காக இருக்கா. It was sitting near the small opening in the nest. It was waiting for its mother to bringing come food. Yes. இந்த அவன் என்ன பண்ணுறாரு, பைனாக்குலர் வழியாக அந்த நெஸ்ட்டை அவன் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் யூஸ் டு நெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எஸ், அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணி ஒரு நல்லா அழகாக திக்கான ஒரு நெஸ்ட்டை மேக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேஸில் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இந்த நெஸ்ட், அந்த சின்ன ஓப்பனிங்கில் என்ன பண்ணுது, ஸ்மால் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எதுக்காக? ஸோ வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் மதர், அம்மாக்காக. பிரிங்கிங் சம் ஃபுட். எஸ். ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா பேரண்ட் பேர்ட்ஸு சம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கிரைன்ஸு, சம் இன்செக்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸோ ஃபீடிங் பண்ணும். ஸோ ஊட்டும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வாட் ஹெல்ஸ் கேன் இட் டூ? ஜஸ்ட் ஈட் அண்டு ஸ்லீப். எஸ், இது சாப்பிட்டு ஆல் த பேர்ட்ஸ் ஆர் ஸோ பிஸி திஸ் டேஸ். எஸ், எல்லா பேர்ட்ஸுமே பிஸியாக இருக்காங்களாம். மேக்கிங் எ நெஸ்ட் அண்ட் லேயிங் த எக்ஸ் இஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ், என்னது? மேக்கிங் எ ஃபஸ்ட்டு நெஸ்ட் என்ன பண்ணணும், மேக் பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க. அண்ட் லேயிங் த எக்ஸ் இன் ஒன்லி த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அவங்க முட்டை இடுறதுக்கான முதல் ஸ்டெப் எதுன்னா அந்த நெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னது? முட்டை போடுறது, லேயிங் த எக்ஸ். இதுவே நம்ம அனிமல்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் என்னன்ட்டு. பேர்ட்ஸ் முட்டை போடுறதுக்கெல்லாம் லே எக்ஸ் அப்படின்வாங்க. அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடுவோம் இல்லையா, குட்டி போடுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. யங் ஒன்ஸ். It is a difficult task to raise the young ones in the nest which had been made with so much effort. Yes. அவங்களுடைய உழைப்பை அதிகமாக அவங்க போட்டே ஆகும்.
Birds have many enemies. பேர்ட்ஸ்லேயே நிறையா எனிமீஸ் இருக்காங்க. ஹியூமன்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் டூ. எஸ், எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. க்ரவ் அண்டு ஸ்குரில்ஸ். க்ரவ்ஸ் அண்டு ஸ்குரில்ஸ். க்ரோனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? காகம். ஸ்குரில்னா அணில். கேட்ஸ் அண்டு ரேட்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னது? எனிமீஸ். எஸ், எலியும் பூனையும் மாதிரி இருக்கேடா அப்படின்னு வாங்க ஒரு பழமொழி. எலியும் பூனையும் மாதிரி அப்படின்னு வாங்க. ஆல் ஆஃப் தேம் வெயிட் ஃபார் எ சான்ஸ் டு ஸ்டீல் த எக்ஸ். மெனி டைம்ஸ் தே ஈவன் பிரேக் த நெஸ்ட். எஸ், நிறைய டைமு இந்த நெஸ்ட் மேக் பண்ணுற டைமில் அந்த நெஸ்ட்டை என்ன பண்ணிடுமா? பிரேக் பண்ண, உடைச்சு. Break the nest to keep oneself safe from danger. Yes, அபாயத்திலிருந்து சேஃபாக வச்சுக்கப்படும். To find food, make a nest. See, hatch the eggs and raises the chicks softly. Hatch அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? அடைக்காத்தல். அந்த முட்டையை என்ன பண்ணுறது? அடைக்காத்தல். அண்ட் raises the chicks safely. அதில் என்ன பண்ணணும்? அந்த நெஸ்ட்டில் அடைக்காத்து வச்சுருக்கிற முட்டை அதுக்கப்புறம் என்னவாக்கு மாறும் அப்படின்னா சிக்காக மாறும். அது சேஃபாக இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? நெஸ்ட்டை மேக் பண்ணுவாங்க. ஆல் தீஸ் ஆர் டெஸ்ட்ஸ் ஃபார் எவ்ரி பேர்ட்ஸ். And see how the birds still sing with joy and spread their wings and fly freely. Yes, birds எல்லாமே still sing with joy. birds எல்லாம் ஒரு சிங்கிங் மாதிரி ஜாலியாக என்ஜாயிங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்க விங்ஸ் எல்லாம் நல்லா பறக்க விட்டு போவாங்க. Next, birds use the nest only to lay the eggs. After the eggs have hatched and the chicks have grown, they leave the nest. Yes, imagine how it would be if we also had to leave our homes as soon as we learn how to walk and talk. Yes, என்ன நம்ம கேட்குறாங்க அப்படின்னா, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லே தேர் எக்ஸ். முட்டை போடுறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முட்டை போடுறது. ஆஃப்டர் த எக்ஸ் ஹாவ் ஹேட்ச்ட் அண்ட் த சிக்ஸ் ஹாவ் க்ரௌன். எஸ், முட்டை போடுறதுக்கும் அடைக்காக்கிறதுக்கும் அதனுடைய சைல்டு சிக்கம் வந்து வளர்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. தே லீவ் த நெஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நெஸ்ட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. Imagine how it will if we also had to leave our homes. Yes, கொஞ்சம் நம்மள என்ன பண்ணலாம்? நம்மளால அப்படி வாழ முடியுமா? ஏன்னா நமக்கு என்ன தேவை? தங்குறதுக்கு இடம் தேவை. ஆஃப்டர் தே லீவ் தர் நெஸ்ட், அவங்க நெஸ்ட்டை விட்டு போனதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் லீவ் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். Some on trees, some near on water and some on land. Yes, இவங்க trees, waters and land இதில் அவங்க lay for egg and chick grown ஆனதுக்கு அப்புறமா அவங்க அந்த நெஸ்ட்டை விட்டு வெளியே ஏறிடுவாங்க. வெளியேறதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? மைக்ரேஷனுக்கு கிளம்பிடுவாங்க. வாட் இஸ் மீன் மைக்ரேஷன் அப்படின்னா தமிழ் மீனிங் வலசலை போதல் அப்படின்வாங்க. என்னென்னா ஃபுட்டு உணவை தேடி ஒரு பிளேசஸ்லேருந்து இன்னொரு பிளேசஸுக்கு போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன். எஸ், பேர்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காது. அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? அந்தந்த வில்லேஜுக்கா
ஐ மீன் அந்தந்த ஸ்டேட்க்கு கூட மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். Other animals also have different places where they live on land, under the ground, in water and trees. Yes, animalஸும் அந்த மாதிரி தான். எப்படி லேண்டில், கிரவுண்ட், அண்டர் கிரவுண்ட் அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. See, bird feed different kind for different needs. Yes, எப்படி அந்த பேர்ட்ஸோடைய பாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டு ஸ்விம் இன் வாட்டர், ஐ மீன் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், வாட்டரில் வாழ முடியும். வாட் ஆர் த பேர்ட்ஸ் லிவ் இன் வாட்டர்? எஸ், என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் வாட்டரில் வாழும் அப்படின்னா, யூ நோ தட் என்னென்ன? வாத்து, கொக்கு இதெல்லாம். டு ஹோல்ட் த ட்ரீ பிரான்ச்சஸ். எஸ், இந்த லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் அந்த ட்ரீஸோடைய அந்த கிளைகளில் பிடிச்சிட்டு நிற்கிறதுக்காக இந்த மெத்தட் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டு கேட்ச் த பெரி வாட் ஈட் ஹண்ட்ஸ். எஸ், எதுவும் வந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணுறது, ஹண்ட் வேட்டையாடுறதுக்கு இந்த மெத்தடான ஃபீட். See, to climb the tree. கிளைம்னா என்னது, வழி, நடந்து போகிறது. இங்கே ட்ரீக்கு, ஏன்னா ட்ரீயில் வந்து நம்ம வந்து நார்மலாக வாக் பண்ணுற மாதிரி வாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மெத்தட் ஆஃப் ஃபீட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வாக் பண்ணவே முடியும். டு வாக் ஆன் த லேண்ட். எஸ், இது வந்து பார்த்தா நார்மலாக இந்த ஹியூமன்ஸ் அண்டு அனிமல்ஸ் இருக்கிற மெத்தடில் இருக்குது. நார்மலாகவே நம்ம லேண்டில் வாக் பண்ணக்கூடிய. பேர்ட்ஸ் ஸ்பீக்ஸ் அக்கார்டிங் டு த ஃபுட். எஸ், அந்த பீக்ஸ் இல்லை அப்படின்னாலும் அதனால் என்ன பண்ணிக்க முடியாது, ஃபுட்டை எடுத்துக்கவே முடியாது. ஓகேவா? எஸ், இந்த பிக்ஸ் எதுக்கா யூஸஸ் ஆகுது, ஐ மீன் இது ஃபுட்டுக்கு தான் யூஸஸாக இருக்குது. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் பிக்ஸ். Okay students, remaining we will see later. So also don't forget the topics all the one. Thank you students. Thank you to all.